பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் அழகா இருக்குதா? ரொம்ப அருமையா இருக்குது. இது மியான்மர் தேசம் இருக்குல்ல, மியான்மர் தேசத்துல யாங்கூன் என்கிற பெரிய பட்டணம். ஒரு காலத்துல ரங்கூன் என்று அழைக்கப்பட்டது, பர்மான் அழைக்கப்பட்ட தேசம். அங்க உள்ள பெரிய பார்க்கு ரொம்ப அழகா இருக்கு. பெரிய ஒரு ஏரியா இருக்குது, நல்ல தோட்டங்கள், மரங்கள், பார்க்க மன ரம்யமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்படியே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிறதே உணர முடிகிறது. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றார். ஏசு 58:8 உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், என் மகனே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பட்ட மரம் மாதிரி ஆயிட்டாங்க, என் வாழ்க்கையே பட்டு போச்சுங்க, எல்லாம் போச்சு, இழந்துட்டேன், பட்ட மரமாயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதை தேவன் துளிர்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கை திரும்ப துளிர்க்கும், செழிப்பாக மாறும். உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாகும். அதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சுக வாழ்வு, நீங்க சுகமா வாழ்ந்திருக்க போறீங்க. இப்ப வியாதி, நஷ்டம், இழப்பு, வறுமை, கஷ்டம் அப்படி இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் மாறி ஒரு சுகமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் அது துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண, ஆசீர்வதிக்க தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதங்களை சிலுவையிலே சுமந்தார். இதெல்லாம் உனக்காகத்தானே மகளே, உனக்காகத்தானே மகனே, நான் இவ்வளவு பாடுபட்டேன் உன்னை ஆசீர்வதிக்க, உன் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண, செழிப்பாக்கத்தானேன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க அதை விசுவாசிங்க. இயேசுவே, என் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண, ஆசீர்வதிக்க நீங்க சிலுவையில எனக்காக மரிச்சிங்க, என் பாவ சாபத்தை சுமந்தீங்க, தோஷத்தை சுமந்தீங்க. உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிங்க. சீக்கிரத்தில் என் சுகவாழ்வு துளிர்க்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். அதை செய்யுங்கன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். இன்றையிலிருந்து துளிர்க்க ஆரம்பிக்கும். ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, என் சுகவாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்கொன்னை வாக்கு கொடுத்தீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சுகவாழ்வு துளிர்க்கிறதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.